நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம். ஒருத்தன் செத்து போயிருப்பான், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான். சொல்லுங்க, ஏதாவது உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ரிக்ரெட் பண்றேன். இவனை வந்து நாங்கள் ஒரு நாள் ட்ரிப்புன்னு கூப்பிட்டு வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் மாறிடுச்சு. அதாவது ட்ரிப்புனா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பிளான் நடக்காமல் போகலாம், எல்லாமே நடக்காமல் போனால் எப்படி? அது வந்து எங்கள் ட்ரிப்பு தான். ஹலோ கைஸ், வெல்கம் டு சபு விலாக்ஸ். பேக் பண்ணுறதை பார்த்தோம்னா எங்கடா கிளம்புற அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம்டா, பல தடைகளையும் தாண்டி, பல எதிர்ப்புகளையும் தாண்டி ஃபைனலி த பாய்ஸ் ட்ரிப் இஸ் ஆன். சர்ப்ரைஸ் விசிட் நாங்கள் போக போகிறோம். இந்த இடம் அப்படின்றதெல்லாம் சொல்ல போகிறதில்ல, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்மளோட முக்கியமான பொருள்லாம் பேக் பண்ணிட்டுருக்கோம். எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வாட்டர் பாட்டில் முக்கியம். என்னடா ஒன்றலால அந்த ட்ரவுசர் சர்க்குள்ள என்னடா டேய், இப்போதான் சர்ப்ரைஸ் விசிட்னு சொல்லி எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு இருக்க. முதல்ல நீ வந்து நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சியா? ஒயரு இதெல்லாம் எடுத்து வைக்காம இங்க நின்னு எனக்கு தேவையானதை நான் எடுத்து வைக்கிறேன். இதெல்லாம் யார்? உங்க தாத்தா வந்து எடுத்து வைப்பாரா? அவர் வந்து பரலோகத்துல இருக்காரு, அவர் அப்புறம் வருவாரு. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து மீட் பண்ணுவோம். ஒரு வேற லெவல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10:40. எங்களோட ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:15 வரப்போகுது. அங்கேருந்து கிளம்பணுன்னே ஒரு சம்பவம். என்னடா சம்பவம்? கிளம்புனோடனே எல்லாம் பிரிஞ்சு ஓடிட்டாங்க. அதனால வந்து ஒருத்தன் செத்து போயிருப்பான், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கான். அவன் வந்து சேஸ் பண்ணி உள்ளே வந்திருக்கான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் பைத்தியக்காரத்தனமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்து பேசி பின்னாடி தான் வந்துருக்கான். ஃபிசிக்ஸு வந்துட்டான். எங்களோட ட்ரிப் கோஆர்டினேட்டர் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு இருக்காரு. வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. என்ன கடையில் யாரும் காணா? கடையை போட்டு எங்கே போனாங்க? ஒரு வழியாக நம்ம வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடனோடனே பல பிரச்சனைகள். நம்ம கூட வந்த பைத்தியக்காரன் எல்லாத்தையும் எடுத்து வச்சான், ட்ரௌசர் எடுத்து வச்சான். ஆனால் நம்மளோட மைக்கோட கிளிப் எடுத்து வைக்க மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம கூட வந்தவங்க வந்து நம்மளை விட்டுட்டு ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்புறம் இங்கே வந்தோன்னே ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரெயின் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதனால் போய் நாங்கள் இப்போ ஜென்ரல் எடுத்துருக்கோம். எங்களோட ட்ரெயின் வந்து கரெக்டாக 11:15. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:48 ஆகுது. நாங்கள் வந்து இன்னும் நிறையா சம்பவங்கள் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து எங்கே போக போகிறோன்னு உங்களுக்கு சீக்கிரட்டாக அப்புறமா சொல்கிறேன். நாலு மணி நேரம் சும்மா இல்ல, 4 மணி நேரம். அதுலயும் வந்து அந்த கிரீன் சுக்கா அவர் தாங்க மன வருத்தமா இருக்காரு. இவ்வளவு கூட்டமா இருக்குன்னு சொல்லவே இல்லையாடா? இவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அன்ரிசர்வ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெயின் எப்போ போயிருக்க? ட்ரெயின் சென்னையில சொந்த ஊர். சொந்த ஊர் சென்னையா? எது இல்ல, ஈரோடு, கோயம்புத்தூர், அப்புறம் அம்மா ஊர் சென்னை. அப்பா ஊரு ஈரோடு. அப்புறம் இப்ப நீங்க இப்ப இருக்கிறது வாடிப்பட்டி. திருப்பூர். இல்ல, நீங்க இருக்குது அது திருப்பூர். நீ இருக்குதுன்னு கேட்டேன். இப்ப ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிட அழுதுட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா. சரி, அந்த வடக்கண்ண தள்ளி உட்கார. இந்த கூட்டத்துல அது கூட மேட்டர் இல்ல, ஒருத்தன் டீ விக்கிறான், அதான் மேட்டர். நீயும் சேர்ந்து சம்சே லேடிஸ் சம்சே. ஏன்டா அவனை ஜூம் இன் பண்ணி எடுக்கிற? ஏய், அவன் மூஞ்ச பக்கத்துல பாக்குறதுக்கு அழுதுகிட்டே வரா. ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ரிக்ரெட் பண்றேன். வெறுக்கிறீங்க. நான் பாட்டுக்கு எங்க ஆத்துல சிவனேன்னு இருந்தேன். என்னென்னமோ பேசி மயக்க என்ன கூட்டிட்டு வந்துட்டானே. குடுங்கடா உட்கார்றேன்டா. இதுக்கு முன்னாடி இவர் பேசுற வார்த்தைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை. I am not supposed to sit, sir. I am a bodyguard. இப்போ உட்காந்துருக்க இடம் பார்த்தீங்கன்னா உங்களால தான்டா அதெல்லாம். நான் பாட்டு மூடி ரிசோர்ட்ல போயிருப்பேன்டா. ஐயே, இந்த அங்கிள் அழுறாரு. இவர் வந்து வடக்கு நண்பர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம கூட அந்த பைத்தியக்காரன் விட்டா கிறுக்கு நாக்கி வாங்கி போட்டுருக்கு. என்ன செய்தீர்கள்? ஏன் காலி ஆகுமான்னு பார்த்தேன். என்ன பண்ணேன்? அங்க இடம் இருக்குடா, அவரை கொஞ்சம் நவர சொல்லலாம்டா. தள்ளி உட்காரு.
பிளான் போட்டாங்க ஏதோ புதுசாக இருந்துங்க. பிளானுங்களா? ஸ்கெட்சு படம் பார்த்துருக்கியா? விக்ரம் நடிச்சது பார்த்தது இல்லையா? ஸ்கெட்சா ட்ரெயின் இது வரும் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இது இவன் கிட்ட இருக்கு. ப்ளஸ் வின்டர் ஃபிசிக்ஸ் புக் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கட ஆப்பே காணோம். அவன் ஃபோனில் தான் பண்ணது. ஓகே தானே? இவனை வந்து நாங்கள் ஒரு நாள் ட்ரிப்புன்னு கூப்பிட்டு வந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 நாள் மாறிடுச்சு. உங்களுக்கு என்ன வேலை அடுத்த நாள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம். 2 நாள் இருப்பா? ஆமாம். நடிப்பு சத்தியமா 2 நாள். என்கிட்ட காசு இல்லை. உங்ககிட்ட காசு இல்லை அப்படின்னா எல்லா பிளாட்ஃபாரத்தில் படிக்கிறது இது காசு. ஐயா 2 ரூபாயே பட்ஜெட் முடிச்சு. அதனால அதே மாதிரி சத்தியமா 2 நாள் போனா ஓகே தானே? சீரியஸா 2 நாள். நான் வேணா பேக் எடுத்து காட்டுமா? பேக் அங்க இருக்கு. துணி எடுத்துட்டு இல்லையா? ஐயா சொல்ல மாட்டீங்களாடா? ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு இதை போட்டு இன்னொரு நாள் வேற ஏதாச்சும் போட்டுக்கலாம். அவன் குளிக்கவே மாட்டான். 2 நாள் இருக்கு. டேய் அல்றான்டா, கண்ணு கலங்குதுடா. ஜூம் வாங்க. முதல்ல பிதுங்குதே. என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ணல. ஓகே தானே? நான் நாளைக்கு சாயந்தரம் கிளம்பிடுறேன். சாயங்காலம் கிளம்பி எங்க எப்படி ஏறுவேன்? உனக்கு வந்து ட்ரெயினே உனக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரெயின். அன்ரிசர்வ்ல ஃபர்ஸ்ட். ரிசர்வ் நாளைக்கு டிக்கெட் புக் பண்ணா கிடைக்குமா? பஸ்ல ஏதாச்சும் போயிரண்டா ஒழுங்கடா. எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுங்க. சரி போய் என்ன பண்ண போறேன்? 100 கேமரா ஆஃப் பண்ணிடா. 100 ஆவண்டா. இருங்க, என்னப்பா ஒருத்தனையே டார்கெட் பண்றீங்களா? தப்புடா. என்னை வச்சு ஒன்னும் காமெடி பண்ணல. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். ராகுல் கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உன் ஃப்ரெண்டா இவரு? தெரியலையா? கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். கை வேற கீழே வருது. அப்புறம் ஒரே ஜாலி தான். என்ன பதி? என்னடா இது ராராவா? டேய் வெல்கம் டு சபு விலாக்ஸ். நீ ஏன்டா இங்க படுத்திருக்க? உன் கூட சேர்ந்ததுக்கு எங்கேயாவது படுக்க விட்டுக்காங்க, சந்தோஷப்படு. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் மணி ஒரு 3:35 இருக்குது. என்னடா இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துல அப்படி தங்கியிருக்கோம். ஒரு ட்ரிப்புங்கிறது எங்கள் ட்ரிப்பு அற்புதமாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது ட்ரிப்புனா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு பிளான் நடக்காமல் போகலாம். எல்லாமே நடக்காமல் போனால் எப்படி? அது வந்து எங்கள் ட்ரிப்பு தான். ஒரு ட்ரிப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ அக்கப்போர் இருக்குது. இப்போ நாங்கள் தங்கியிருக்க இடத்த அப்படியே கொஞ்சம் கேமராமேன் சுற்றி காட்டுப்பா. பாரு, எதை கவர் பண்ண சொன்னால் கேமராமேன் எதை கவர் பண்ணுறாருன்னு. கருப்பேன் குசும்புக்காரன். அதனால இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். வந்து தங்கறதுக்கு இடம் இல்லாமல் நாங்கள் இங்கே வந்து இங்கே படுத்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது பார்த்திங்கன்னா நோ பட்ஜெட் ரூம் ஸ்டே. இப்போ கரெக்டாக 3:35 நமக்கு 11 மணிக்கு கொண்டுடலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அங்கே மீட் பண்ணுவோம். ஓகே, குட் நைட். ஹலோ கைஸ், குட் மார்னிங் உங்கள் எல்லாருக்குமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மெட்ரோ டிக்கெட் வாங்கியிருக்கோம். எர்ணாகுளம் நார்த்தில் நாங்கள் இறங்கிட்டோம். அதனால வந்து எங்களுக்கு மெட்ரோ நாட் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா லூலு மால் போகிறோம். லூலு மால் உள்ளே போகல, லூலு மால் வரைக்கும் சும்மா மெட்ரோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம டிக்கெட்டில் மெட்ரோ போனதில்லை. அதனால் மெட்ரோ போயிட்டு அங்கேருந்து நாங்கள் ஒன்றரை போக போகிறோம். ஏப்பா நீ போயிருக்கியா? நான்லாம் போயிருக்கேன்டாடு. எப்படா போனது? சென்னை. என்னென்ன சொல்றான் பாருங்க. இதான் நம்ம போக வேண்டிய ட்ரெயின் மெட்ரோ. லேடி பேசஞ்சராக அக்கா ஓட்டுறாங்க. அக்கா ஓட்டுறாங்க. பாத்துக்கங்க, அக்கா வச்சு பாக்குறாங்க. அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு.
நம்ம வந்து மெட்ரோல போயிட்டு இருக்கோம். அலப்புற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸா? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். பின்னாடி பக்கம் இப்படி வெளிநாட்டுல இருக்க மாதிரி இருக்கீங்க டாடி. இங்க வந்து பாடுறா வேணா. உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பியை பிடிக்க மாட்டாரோ? சார் இருங்க சார், பார்ட் டைம் ஜாப்பா? ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. பரோட்டானாலே அது மாறன் பரோட்டா கடை தானே. இந்த ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எங்கடா போறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒண்டர்லா பார்த்தீங்கன்னா யாருக்கும் வழி தெரியாது, என்ன பஸ் ஏறுறதும் தெரியாது. அதுக்கப்புறம் மாறி 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 போயிடும்.